வணக்கம் மக்களை, இது நான் இன்னைக்கு நம்ம வேம்பயர் நைட் அனிமோட செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள தேடிட்டு போங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்பயும் போல இந்த யுக்கியை பிடிச்சி டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்குங்க. ஐடோ சென்பா எனக்கு தான், ஷிக்கி சென்பா எனக்கு தான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்குங்களா. ஷவா, இதுங்களெல்லாம் என்னால் தனியாக சமாளிக்கவே முடியலை. ஆமாம்ல, ஜீரோ இல்லை, இப்போ நான் தனியாக சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யுக்கி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த கதவு திறந்துடும். ஹீ கேர்ள்ஸ், என்னை பற்றி தானே நீங்கள் நேற்று ஃபுல்லாக கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்னு இந்த ஐடோ கேட்டுகிட்டே வந்தோன்னே, ஆமாம் நாங்களாம் கனவு கண்டோம். ஓ, அப்போ பாருங்க, இன்னைக்கு நான் யுக்கியோட கனவுல தான் வரப்போகிறேன். யுக்கி, இன்னைக்கு பாரு நான் உன் கனவுல தான் வருவேன் அப்படின்னு இவன் வேற ஏதாவது உரண்டை இழுத்தி விடுறான்ப்பா அப்படின்னு நம்ம யுக்கி நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த கிளேட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே வேகமாக அந்த நம்ம யுக்கியை தள்ள ஆரம்பிச்சிருவோங்க. இவ போய் எங்கேயோ விழுக போவாளா பார்த்தா கனாமே தான் இவளை பிடிச்சிட்டான்னு கனாமே சென்பாய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலான்னு வரும்போது பார்த்தா ஜெரோவே இங்கே வந்துடுவான். போச்சுடா, ஜெரோ வந்துட்டானா, இனிமேல் நம்ம எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவானே இவன் அப்படின்னு சுற்றி உள்ள பொண்ணுங்களாம் நினைக்கும் போது நான் ஜெரோ கிட்ட நிறைய விஷயத்த கேட்கணுமே அப்படின்னு நம்ம யுக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம். விஷயம் கேட்கணும். காயம் எப்படி ஆச்சு? நான் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க? அதே மாதிரி உனக்கு பயங்கரமான தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு நான் எப்படி ஜெரோ கிட்ட கேட்கறது? நிறைய விஷயம் கேட்கணும், ஆனால் வார்த்தை வரவே மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம யுக்கி வந்துட்டு, ஜெரோ நீ திருப்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணோன்னே ரொம்ப தேங்க்ஸ் யுக்கி அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த பக்கமா கனாமே நின்று இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஜெரோ வந்துட்டு கனாமையை பார்த்தோன்னே கனாமே சென்பாய் அப்படின்னு நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்தே அவங்க உள்ள டாம்ஸ்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, சபா இந்த ஐடோ எப்ப பாரு பைத்தியம் மாதிரி உளறிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு இந்த ருக்கா சொல்லிட்டு நடந்து போகுமா. நீலாம் அவங்க கனவுல போனீங்கன்னா அவங்க எல்லாரும் பயந்துருவாங்க, அதான் நான் கனவுல வரேன்னு சொன்னேன் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு வருவான். அப்ப அக்காச்சுக்கி உடனே, இங்க பாதிரே ஐடோ, நீ எப்பயுமே எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா பண்ற, அதாவது ரொம்ப ஜாலியா இருக்க, எவ்வளோ சீரியஸா இருந்தாலும் அந்த மாதிரி யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அடுத்தே உள்ள போனோம்னா கனாமே, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக நான் சொல்றதை கேட்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே, கனாமே சாமா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்குறோம், என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னோன்னே அவன் ஏதோ சொல்லியிருப்பான் போல. அப்ப ருக்கா வந்துட்டு, கனாமே சாமா நிஜமாலுமே இது ஓகே தானா, நீங்க ஓகே தானே அப்படின்னோன்னே, எனக்கு ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். என்ன சொல்லியிருப்பான்னு நம்மளுக்கு தரல. அடுத்து ஹெட் மாஸ்டர் கிளாஸ் ஒரு பூவை வெட்டி, எவ்வளோ நல்ல ஸ்மெல் இல்ல. ஹேய் தோகா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு டே கிளாஸ் மட்டும்தானே இன்னைக்கு? ஆமா, நம்ம ஜீரோ வந்துட்டான் பாத்தியா? நான் கவனிச்சிட்டேன். ஆனா ஜீரோ வந்து இப்ப நார்மல் ஆயிட்டான் தெரியுமா? எப்படி அந்த பைத்தியத்துல இருந்து தெளிஞ்சான்? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் பெரிய ஹண்டர், உங்களுக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியும். ஆனா என்னால ஒரு விஷயத்த மட்டும் மிஸ் பண்ண முடியாது, அது என்ன தெரியுமா? உங்க கேவலமான ஆப்ரானு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோகா அங்கிருந்து கிளம்பி போனோன்னா, என்னோட கேவலமான ஆப்ரானுங்கிற, இது கியூட்டான ஆப்ரான்ரா அப்படின்னு இந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்தே நம்ம ஜெரோ வந்துட்டு, ஷோ எனக்கு நினைச்சு பார்க்க போய் அப்படியே ஆத்திரமா வருது. அந்த கனாமையோட ரத்தம் தான் இப்ப என் உடம்பு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை யுக்கிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? நான் என்ன பண்றது? ஏன் அந்த ரத்தத்தை நான் குடிச்சேன்? அதுவும் அந்த ரத்தத்தை குடிச்சதுல இருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மான்ஸ்டர் மாதிரி நான் ஆகிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஜெரோ யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்து இங்கிட்டு யுக்கி வந்துட்டு, ஜெரோ திரும்பி வந்துட்டான், அதுவும் அவன் நல்லா ஆயிட்டானான்னு வேற தெரியல. இந்த ஷிசுகா வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தான் ஜெரோ இந்த மாதிரி மோசமா மாற ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஷிசுகாவோட ரத்தத்தை அவன் குடிச்சிருந்தானா ஒருவேளை அவனால லெவலி வாம்பேரு ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ரத்தத்தையும் அவனால குடிக்க முடியாம போச்சு. என் ரத்தத்தை குடிச்சு அவன் லெவலி வாம்பேர் ஆகாம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என் ரத்தத்தை நான் எவ்வளோ வேணாலும் அவனுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம யுக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஜெரோ அன்னைக்கு சொன்னதும், அதே மாதிரி கனாமே வந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னு கனாமே சொன்னதையும் அவ யோசிச்சு பாப்பா. கனாமேவும் சரி ஜெரோவும் சரி அவங்க ரெண்டு பேரும் என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. நான் எனக்குன்னு எந்த கேப்பபிலிட்டியும் இல்லையா, என்னால எதையும் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு நம்ம யுக்கி நினைச்சிட்டு இருக்குமா. ஒரு விஷயம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு இருக்கும் போது நம்ம ஆப்போசிட்ல ஜெரோ நடந்து போய்கிட்டு இருப்பான். இந்த ஜெரோ இங்கேதான் இருக்கானா, இதோ போறேன் அப்படின்னு ஜெரோ பின்னாடியே போய் அவன் மண்டையில நல்லா நச்சுன்னு தட்டி விட்டுரும். வலிக்குது எனக்கு, இங்க பாரு ஒரு வாரம் ஃபுல்லா நான் தான் வேலை பார்த்திருக்கேன், இன்னைக்கு ஜெரோ நீ தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இங்க பாத்தியா ஜெரோ, இங்க பாரு, நீ கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கோ. ஏன்னா நீ மெடிக்கல் கிளினிக்ல இருக்கும்போது கொஞ்சம் கூட குடிச்சிருக்க முடியாதுல்ல,
இங்க பாரு, வாயை மூடிட்டு போ, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். யுக்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். 0-0 அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடி வரும். 0-0-0 ஏன் ஏன் என்கிட்ட இருந்து இந்த மாதிரி போற? நான் ஒரு வேஸ்ட் தெரியுமா? உனக்காக என்னால ரத்தத்தை கூட கொடுக்க முடியல. நான் பயங்கர யூஸ்லெஸ், எதுக்குமே நான் உதவ மாட்டேன் அப்படி இப்படின்னு அவளை டிகிரேட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோட ஜீரோ உடனே, இங்க பாரு யுக்கி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? சரி, நான் உனக்கு கேட்குறேன், நான் உனக்கு முதல்ல யாரு? நீ நீ எனக்கு யாரா? ஆமா, நான் உனக்கு யார் முதல்ல? நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் பண்ண வேண்டாம் யுக்கி. ஆனா நான் உன்னை காப்பாற்றணும் தானே இதெல்லாம் பண்ணேன். எனக்கு புரியுது. ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஹெட்மாஸ்டர், போச்சு போச்சு, ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு ஹெட்மாஸ்டர்? அதுவா, இந்த மேரியா பொண்ணு இருக்குல்ல, அது கண்ணு முழிச்சிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் என் கூட வாங்க அப்படின்னு அந்த ஆளு கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போனோன்னே அந்த பொண்ணு, இச்சிரு வந்துட்டியா? இந்த ஹெட்மாஸ்டர் வந்துட்டு நீ இல்லைன்னு சொன்னாரு தெரியுமா? சிசுகா வந்துட்டு என்ன நாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, நீ நீ இச்சிரு இல்லையா? ஓ, நீ ஜீரோவா? போச்சு. அப்ப சிசுகா உன்னை பார்த்துருக்காங்க. சிசுகா அப்ப இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அந்த மேரியா பேசிட்டு இருக்கும். அதாவது சிசுகா ஒரு வாட்டி வந்து என் உடம்ப யூஸ் பண்ணிக்கட்டுமான்னு கேட்டாங்க. அதுக்கு பதிலா நான் உனக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஓகே சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட எந்த காசும் வாங்கலை. அதுக்கு காரணம் நாங்கள் 2 பேரும் பிளட் ரிலேட்டிவ்ஸ். அதே மாதிரி அவங்க ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழந்ததுனால தான் அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க. அதே மாதிரி உன் மேலே அவங்களுக்கு எந்த கோவமும் இருக்காது நீ கொன்னதுனால அப்படிங்கும்போது ஹெட்மாஸ்டர் உடனே, அமைதியா இரு மேரியா, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருக்கட்டும்னு அவங்க 2 பேரையும் ஹெட்மாஸ்டர் கூட்டிட்டு போகும்போது, ஜீரோ ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். சிசுகா இருக்காங்கல்ல, உண்மையாலுமே உங்களை கொல்லணும்னு அவங்க நினைக்கல. அதாவது உங்க மேல உங்களுக்கு கோவம் இருந்துச்சுதான். ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்துதான் உங்களையே அவனுங்க பானா யூஸ் பண்ணி கேட்டாங்க. அந்த ஆளு ஒரு பியோர் பிளேடு. உண்மையாலுமே சிசுகா மேல அவனுங்களுக்கு கோவம் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க ஆளையும் அவனுங்க கொன்னுட்டானுங்க. உன்னோட உண்மையான எருமையும் அந்த ஆள் தான். அந்த ஆளு யாருன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த மேரியா சொல்லிக்கிட்டு இருக்கும். அடுத்து யுக்கி வந்துட்டு, அப்ப மேரியாவும் உண்மையாலுமே சிசுகாவை ஜெரோ தான் கொன்னான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆனா அன்னைக்கு ஜெரோ அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, என்ன என்ன சவுண்டு கேக்குது அப்படின்னு நம்ம யுக்கி அந்த பக்கமா கார்டன்ல குதிச்சுட்டு இருக்குமா. ஓ, நீங்க தான் கார்டியனா? நீ நீ வேம்பயர் தானே அப்படின்னு நம்ம யுக்கி கேட்டோன்னே, பரவாயில்லையே, நான் வேம்பயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஆமா, இன்னொரு கார்டியன் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் மேல அப்படியே பாயறதுக்காக வரும்போது டக்குன்னு ஒரு கை வந்து அவனை இறுக்கமா பிடிச்சுக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஜெரோதா. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? ஓஹோ, நீ தான் கிரியோ ஜெரோவா? பாரு, நான் உன்னை தேடி தான் வந்திருக்கேன். சிசுகா பியோர் பிளட், அவங்கள நீ கொன்னுட்டல. அதான் செனேட்ல இருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் உன்னை கொன்னே ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம யுக்கி வந்துட்டு, இல்ல இல்ல ஜெரோ இல்ல, அவன் கொல்லணும்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஹே தள்ளிப்போ, இங்க பாரு ஜெரோ, நான் உன்னை கொன்னே ஆகணும். நீ உன் உயிரை கொடுக்கணும். ஏன்னா செனேட்லாம் பியோர் பிளட்டை தான் காப்பாத்திட்டு இருப்பாங்க. நீ அவங்களே கொன்னுட்ட, நாங்க சும்மா விடுவோமா? அதுவும் உன் வாழ்க்கையை நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசணும்னா டக்குன்னு ஜெரோ வந்து அவனோட கையை அப்படியே நொறுக்கிடுவான். என்னடா நீ ஒரு வேம்பையரோட போனையே நீ நசுக்கிறியா அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். நீ லெவலிக்கு தான் போக போற அப்படின்னு அவன் சொன்னோன்னே ஜெரோ உடனே அப்படியே அவனை கவுத்து போட்டு அவனை துப்பாக்கியை வச்சு சுடுறதுக்காக போயிடுவான். என்னாச்சு, என் ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, வேற வழியே இல்லை, நாங்க உன்னை கொன்னே ஆகணும், நீ உன் உயிரை கொடுத்தே ஆகணும், இதுதான்ப்பா விதி அப்படின்னு சொல்லும் போதே அவன் அவனை சுட்டுருவான். அப்படியே அவன் காத்துல மறைய ஆரம்பிச்சிருவான். பார்த்தா இவன் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சா சுத்தி அவ்வளோ பேர் கும்பல் கும்பலா குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே யுக்கி அவன் இங்க இருந்து போன்னு சொன்னா அவ போகவும் மாட்டா. நான் உனக்காக தான் நிப்பேன் அப்படின்னு கனாமேவும் அங்க வந்துருவாரு. கனாமே வந்தோடனே, கனாமே சாமா, நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க பாரு, சிசுகா ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணதுனாலதான் ஜெரோ கொன்னா. அப்ப இதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? கனாமே சாமா, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, அதுவும் பியோர் பிளட். நீங்க இந்த மாதிரி விஷயத்த தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களால எங்க மிஷனை முடிக்க முடியாது. ஆனா சிசுகா பண்ணது தப்பு தானே? அதே மாதிரி நீங்க இந்த அகாடமியை கெடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கனாமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அடப்பாவி, நீ தானடா அந்த சிசுகாவை கொன்ன, செனட்ல இருந்து வந்த நாய்ங்க தானே அப்படின்னு சொன்னோன்னே அவனுங்களுக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வந்துடும். இங்க பாருங்க கனாமே சாமா, நீங்க அந்த ஜெரோவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பா நாங்க போய் இதை செனட்ல சொல்லதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருவானுங்க.
சபா போயிட்டானுங்களா, இங்கே பாரேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கனாமே அப்படின்னு நம்ம ஜெரோ கேட்டுட்டு வருவான். ஆனாலும் நீ ரொம்ப பாவம்ல, உன்னை கொல்லணும்னு நினச்சிட்டாங்க, அதனால தான் நான் உன்னை காப்பாற்றலான்னு வந்தேன் அப்படின்னு ஜெரோ கிட்ட கனாமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜெரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அந்த இடத்த விட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிருவானா. ஆனால் யுக்கி மட்டும் முன்னாடி வந்துட்டு, கனாமே சென்பாய், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ஜெரோவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இருக்கட்டும் பரவாயில்ல யுக்கி அப்படின்னு அவளை தொட வந்தா டக்குன்னு யுக்கி பின்னாடி போயிட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியவே இல்லை, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெரோ கல்பிரிட்டே கிடையாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் தெரியும் தான், ஆனால் நீங்கள் ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சுற்றி உள்ளவங்க எல்லாரும், ஹே என்ன நீ கனாமே கிட்ட ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்த ருக்காவுக்கு கோவம் வந்துடும். பார்த்தா இந்த நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க எல்லாத்தையும் நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு இந்த இச்சிச்சோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருவான். அப்போ கனாமே வந்து, என்ன எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜெரோ வந்து கண்டிப்பாக கொலை பண்ணல, சிசுகாவை கொலை பண்ணலன்னு, ஆனால் நீங்கள் ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்கோங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், இங்கே பாருங்க கனாமே சென்பாய், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் யுக்கி, நான் எப்பயுமே ஒரு விஷயத்தில் சீரியஸாக தான் இருப்பேன், இதை உண்மையாக ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யுக்கி அந்த இடத்துல இருந்து போயிடும். சபா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கல அப்படின்னு அந்த இச்சிச்சோ சொன்னோன்னா கனாமே திரும்பி ஒரு பார்வை தான் பார்ப்பான். பார்த்தா ஒரு மரத்துலேயே ஓட்ட விழுந்துரும். சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு இச்சிச்சோ சொல்லிட்டு இருப்பான். என்ன கண்ணாலேயே இவன் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தே என்னதான் கனாமே சென்பாய் நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியலையே, ஏன் இந்த கிராஸ் அகாடமியை அதுவும் செனட்டை எதிர்த்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, வேற வழியே இல்லை, கனாமே சென்பாய் என்ன சொல்றாரோ அதை தானே நம்ம ஒபே பண்றோம், ஏன்னா அவரால் தான் நம்ம இங்கே இருக்கோம், அதுவும் இந்த பிளேஸ் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஷிக்கி சொன்னோன்னே, ஆமாம் ஷிக்கி சொல்கிறதான் சரி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐடோ மட்டும் எதையும் யோசிச்சுட்டு இருப்பானா, ஏய் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கடைசியாக அவன் சொல்ல வருவான். எனக்கு என்னமோ இவனுக்கு நல்லா தெரியும்ல, ஜெரோ வந்து இந்த சிசுகாவை கொல்லலை, கனாமையை தான் கொண்டிருப்பான் அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட்லேருந்தே நினச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்து யுக்கி தூங்காம ஏதோ சவுண்டு போட்டிருந்தோன்னே யோரி உடனே, தூக்கம் வரலையா யுக்கி, இல்லை நான் குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன்ல, நீ குழந்தை தான் எனக்கு தெரியும், ஆனால் உன் குழந்தைத்தனம் வீக்னஸ்லாம் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோரி தூங்க ஆரம்பிச்சிரும். அடுத்து கனாமே நடந்து வரும்போது ஜீரோ அங்கே பக்கத்தில் நிற்பானா, என்னாச்சு ஜீரோ, எதுக்காக இங்கே வந்திருக்கிற, என்கிட்ட ஏதாவது பேசணுமா, நீங்கள் தானே அந்த சிசுகாவை கொன்னது, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே, இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீங்கள் தான் அவங்கள கொன்று இருக்கீங்க, அதே மாதிரி ஏன் மேலே பழிய போட்டுட்டு இருக்கீங்க தானே, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு வேற வழியே இல்லை, நீ அந்த பழியை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், ஆனால் எனக்கு உன்னை பார்த்தா பாவமாகவும் இருக்கு, அதே நேரம் உன்னை பார்த்தா பொறாமையாகவும் இருக்கு ஜெரோ, என்ன தெரியுமா, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை நீ எவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுற, ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். நான் இன்னும் பேசியே முடிக்கல. அதே மாதிரி சிசுகாவோட உண்மையான இனிமி வந்து பியூர் பிளட்டு ஒருத்தவங்க தானே, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே, தெரியும் தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உன் உடம்புல என்னோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால இப்போ நீ யுக்கியை தாராளமாக ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுறது நான் தான், ஏன்னா என்னோட ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனாமை பாட்டு கிளம்பி போயிடுவான். சரி இவன் எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு ஜெரோ நினச்சிட்டு அடுத்து ரூம்குள்ளே வந்து குளிக்கலான்னு போகும்போது அங்கே யுக்கி டவலை தொங்க விட்டுருக்குமா, ஓ யுக்கி குளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு போய் நம்ம ஜெரோ அந்த பக்கமாக ஒரு சோஃபாவில் படுத்துக்கிட்டு என்னத்தையும் யோசிச்சுட்டு இருப்பான். கனாமையோட ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் என்னோட தேர்ஸ்ட் கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் எனக்கு யுக்கியோட ரத்தம் தான் தேவைப்படுது அப்படின்னு ஜெரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம சிசுகாவை பற்றி யோசிச்சு பாப்பா. சிசுகா, ஒரு வழியா உன்னோட ஹேட்டெல்லாம் தீந்து போச்சு, வெறுப்ப காட்டுற நானே செத்து போயிட்டேன், இனிமேல் என்ன பண்ணுவ, ரத்தம் தானே உனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த மேரியா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம யுக்கியா மாற ஆரம்பிச்சோன்னே யுக்கி வந்துட்டு, நீ கொஞ்சம் கொஞ்சமா லெவலி வேம்பையரா மாறி சாகதான் போற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. யுக்கி யுக்கி அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா யுக்கி, நானே உன்னை கொண்டுட்டேனா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம யுக்கி முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். என்னாச்சு ஜெரோ, யுக்கி நான் உன்னை கொன்ன மாதிரி நினச்சேன் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். என்னாச்சு ஜெரோ, ஏன் இந்த மாதிரி ஆகுற, ஒன்றும் இல்லை நான் இங்கே தானே இருக்கேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும். சே, இவளுக்கு அழகான கை, இந்த ஸ்மைலு, இது எனக்கு எப்பயுமே தேவைப்படுது, எப்பயுமே யுக்கி ஏன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு யுக்கியை கிஸ் பண்ணலான்னு போயிடுவான். ஒன்றும் இல்லை யுக்கி அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே அவன் மேலேயே படுத்துக்குவான். சென்னைட்ல இருந்த ஆளுங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தோகா கேட்டுட்டு, எல்லாம் இந்த ஹண்டர் சொசைட்டி பண்ணுறது தான், இங்கே பார்த்தியா சென்னைட்ல இருந்து தான் அவனுக்கு ஒரு லெட்டர் கூட வந்திருக்குது,
ஜெரோவுக்கு தான் அப்படின்னு நம்ம ஹெட் மாஸ்டர் காட்டிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யோனரா.